சிவமங்கலம். அதாவது குமரா, இந்த சாத்தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னன்னா, இது ஏதோ தனியாக ஒருத்தர் இருக்கார் அவர் அப்படின்லாம் இல்லை. ஷாத் தான் அப்படின்னு ஷாத்தான் அப்படின்றவன் அவன்தான். நான் தான்டா அப்படின்றது தான் ஆணவம் தான் சாத்தான், அவ்வளோதான். நிர் ஆணவம் தான் இறைநிலை எய்தினவர்கள். நான் இல்லை, அவன்தான் முதல், நான் இரண்டாவது தான், மலர் தான் முதல், நறுமணமாகிய நான் ரெண்டாவது தான். உயிர்ப்பில் உயிர்ப்பித்தாதான் உள்ளம், உணர்வுகள், உடல் இதெல்லாம். வாழ் முதல் பொருளை உணர்ந்து அல்லது அதனை நோக்கின பயணத்தில் இருக்கிறவன் தான் சத்தன், அவ்வளோதான். சத், ஓம் தத் சத், ஓசை வடிவமான பரபிரம்மே மெய்யானது. சத், சத் பொருள்கள். ஆமாம், சத்தில் தன்னை நிலைநிறுத்தி அந்த எண்ணத்தை சித்தத்தில் நிலைநிறுத்தும் பொழுது அவன் ஆனந்த நிலையை அடைகிறான். சத் சித்தானந்தம், அவ்வளோதான். அதனால் அங்கே மேல் சென்றவன், அவ்வளோதான். இந்த சாத்தான்றவன் நான்ற ஆணவம் தான் சொல்கிறேன். குப்பைகளை கொட்டிய, அது குப்பைகளால் நிறைந்த ஒரு குப்பை பாத்திரம்தான் நான், ஆணவம், அவ்வளோதான். நான்றது இல்லை. நான்றதே அவன்தான் அப்படின்னு உணர்ந்து அல்லது அந்த உணர்வினை நோக்கின பயணத்தை தான் சத்து மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே நான்ற நிலைப்பாட்டில் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அது நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு அந்த நிலைப்பாட்டையும் நோக்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன சர்ச்சைகள்லையும் அது பங்கெடுத்திருக்கு. அதை நம்ம உணரவே முடியாதுன்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்கள். எல்லா இடத்துலையும் நானே இருக்கும் பாருங்கள். அது நமக்குள்ளார மறைஞ்சிருக்கிறது தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சுபாவ தோஷம், சமூக சூழல் போக்கில் நம்மையும் அறியாமல் நம்ம பல விஷயங்களை நம்ம மனதிற்குள்ளார பதித்து வைத்திருக்கோம், பிரதி எடுத்து வைத்திருக்கோம், அவ்வளோதான். அதெல்லாம் நமக்கு ஆழச் செல்லும் பொழுது தான் நமக்கு அந்த பேருண்மைகள் புலப்படும். ஏன்னா நம்ம ஆழச் சென்னாதானே அதனுடைய கடலினுடைய அழுத்தம் புரியும். நம்ம மேலேயே தக்கையாக கடலில் மிதந்துட்டுருக்கோம், நமக்கு ஒன்றுமே புரியாது. புற அழுத்தத்தை மட்டும்தான் உணர முடியும். ஆனால் கடல் ஆழத்தில் அதனுடைய அழுத்தம் வேறு. நம்ம ஆழச் செல்ல விரும்புவதே இல்லை. இந்த நான்ற நபர் தானாக இல்லை, ஒரு ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னா ஒரு முக்காலில் அமர்ந்திருக்கிற நாலாவது பொருள் தான். ஆமாம், அவர் தான் இந்த காம குரோத லோப மதம் ஆச்சரிய, இந்த பழி பாவ இழிவாவம் குற்றம் தவறு இன்னும் என்னென்னலாம் இழிவுகளை செய்கின்ற காரணிகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் அதிகாரி அந்த நான் தான், அவ்வளோதான். இந்த நான் யாருங்கிற கேள்வி கேட்குறாங்க, அதற்கு பதில் அறிகிறாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. நான் யார் அப்படின்ற அந்த நான்ற தன்மை அறிந்த பின் எனக்குள் அவன் தான் அப்படின்னு ஒரு உண்மை புலப்படும். அதுதான் ஞானம். அதை நோக்கி தான் இந்த உலகம் போய்கிட்டு இருக்கு. அதை அடையிறது இது அடையிறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அகற்ற அவன் ஆகுவேன். நீ அது ஆகு பொருள். எது ஆகு பொருள்? எதை கருதுகிறாயோ, எதை சிந்திக்கின்றாயோ, எதன் பெயரால் அதை காணுகிறாயோ, எதன் பெயரால் சொல்லுகிறாயோ, எதன் பெயரால் செய்கிறாயோ, அதன் பெயரால் ஆக இருப்பவன் நீ. அது ஆகு பொருள், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஒரு சித்த பொருளை தான் நம்ம கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் கொண்டு வந்து வச்ச மாதிரி உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, உருவ வழிபாடு, அதற்கு அப்பாற்பட்ட வழிபாடு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எல்லா மரபுகளும் இருக்கும். எல்லாம் எப்படி எல்லா நதிகளும் ஒரு கடலை சென்று அடைகிறதோ அதே மாதிரி இந்த மனிதர்கள் எந்த விதத்தில் எவ்வாறு தொழுதாலும் அதை அந்த இறை அவ்விதத்தில் ஏற்கிறான், அவ்வளோதான். வழங்கணுங்கிறது நிலைப்பாடு. ஆமாம், அவன் தோட்டத்தில் விளைவதை முதலில் ஒருவன் கொடுக்கிறான், அது வழங்குதல். அது மாதிரி அவங்கவுங்க நிலைப்பாட்டில் கொடுக்குறாங்க. அது கொடுக்கறதுங்கிறது தான் இங்கே திட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம இந்த காலத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நான் அகற்ற தான் நம்ம இங்கே வந்தோம், அவ்வளோதான்.
நான் அகலும் பொழுது அவன் நமக்கு புலப்படுவான். ஏன்னா இங்கே எல்லாம் மர்மமாக இருக்குது, நமக்கு புரியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்குள்ளே இங்கே 1000 கோடி அந்தரங்கங்கள் இருக்குது, நமக்கே புரியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பொருள் வச்சுருப்போம், அதை வாங்கி வச்சுருப்போம், அதை நம்ம மறந்துருப்போம். ஆனால் ஒரு நாள் அது காணா போயிடும். காணா போனதும் உடனே தெரியாது, அப்புறமேட்டுக்கு தான் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வருந்துவோம், துடிப்போம். ஆனால் அங்கேயே இருந்தப்போ நம்ம விட்டுடுப்போம். என்ன நடந்ததுன்னு பார்த்தா அது மாதிரி ஒவ்வொன்றிலும் நம்மளுடைய பதிவுகள் அங்கே இருக்குது. ஆமாம், அதனால தான் நிழலின் அருமை நிழலில் புரிவதில்லை நிறைய பேர்த்துக்கு. அது வெயிலில் புரியுது, ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு புரிஞ்சு நிழல் உதவாது. அதுபோல் நீங்கள் நிழலில் தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சர்வம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அப்படின்ற ஒரு தராசு, ஒரு மனித வர்க்கம் அப்படின்னு இந்த தராசு தட்டில் தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இறைவன் நிறைவானதை செய்திருப்பான். அவ்வளோதான். ஏன்னா இந்த களத்தினுடைய 2வது கதையை போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நீங்களாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அங்கே விகாரங்கள் விபரீதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே ஒரு சுவாசம், ஒரு காற்று, கருவறை எனும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளுக்குள். அவ்வளோதான். அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நான்ற தன்மை தனியணும். தனிந்தால் தான் இந்த மனம் கனியும். இதெல்லாம் நமக்கு வரணும், பணியணும். அதற்காக முடங்கி கிடக்கிறதில்ல, துணிந்தும் இருக்கணும். உன்னால் ஆன நன்மையை இந்த களத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்திருத்தல். அவ்வளோதான். ஒரு இருளில் இருப்பவனை ஒரு சப்தம் மீட்கிறது, ஒரு இருளில் இருப்பவனை அகல் விளக்கு வெளிச்சம் கொடுத்து மீட்கிறது. அதுபோல் நீ இந்த சகத்திற்கு எப்படியாவது உன்னை சார்ந்து இருப்பவருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்படுதல். அவ்வளோதான். இந்த நான்ற தன்மையில் வச்சுக்கிட்டு சாத்தான் எவனோ தனியாக ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் கிடையாது. தீயது அனைத்தும் சாத்தானுக்கு சொந்தம், நல்லது அனைத்தும் இறைவனுக்கு சொந்தம். அது மாதிரி தான். எப்படி இங்கே இன்பம் துன்பம் இருள் பிரகாசம் அப்படின்னு இங்கே 2 இருக்கோ, அப்போது ஒரு பகுதி அப்படி தான் இருக்குது. ஆனால் அது நான்ற எண்ணத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. நான் அவன்தான் முதல் பொருள், நான் 2ஆம் பொருள் அப்படின்னு உணர்ந்து அந்த சித்தத்தை சித்தத்தில் நிலை நிறுத்தும் பொழுது அந்த சித்து அந்த நிலையை அடைகிறான். ஆனந்தம்லாம் கிடையாது, அது ஒரு அந்த நிலை, அந்த நிலை, ஒரு முடிவான நிலை அடைஞ்சிருது. இதுக்கு மேலே எந்த அஞ்ஞானமும் என்னுடைய இந்த சித்தத்திலிருந்து என்னை தள்ளி வச்சிட முடியாது. அதுதான் ஆனந்த நிலை. இந்த உலகம் எந்த புறம் கூறினாலும், இங்கே என்ன நடந்தாலும் என்னைய இந்த களத்தினுடைய கருத்தில் லயப்படுத்திவிட முடியாது. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எனக்கு தெரியும், இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா கணக்குகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்ட மாய புதினங்கள். அவரவர் அங்கங்கு அந்தந்த கணத்தில் அந்தந்த பக்கத்தை படிக்கிறார். அவ்வளோதான். இதெல்லாம் ஏதோ இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலும் இதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏதோ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நேற்று நம்ம இருந்தவங்களும் கிடையாது, நாளை இருக்க போகிறவங்களும் கிடையாது. நீர்க்குமிழி போல் ஒரு அருமையான வாழ்வு, சிறப்பான வாழ்வு. இதில் நான் குறைந்தபட்ச தன்னிறைவு அடையணும், சுய திருப்தியை தவிர இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் அடைஞ்சிட்டு அதன் பெயரால் பயணிக்கிறதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் என் செல்வங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நான்ற தன்மை தான் சாத்தான், அவன்ற தன்மை தான் சத்தன். சத் மார்க்கத்தில் இருப்பவர்கள். சிவமங்கலம்.